சென்னையில் இருக்கேன் ஆக்சுவலாக. வணக்கம் சார், உதயகுமார் சார். வணக்கம். கரெக்டாக இருக்கு, மாறிடுச்சு. ரைட், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். நைட்டு நான் இங்கே வந்து சென்னையில் இருக்கேன். சரியா? ஓகே சார். நான் சரியாக தெரிய மாட்டேன், போர்டு கிளியராக தெரியும், என்னுடைய வாய்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகேங்க சார். ரைட். இன்னைக்கு எத்தனாவது நாள் வகுப்பு? இன்னைக்கு 2வது நாள் வகுப்பு இல்லையா? ஆமாங்க சார். துணி எந்த சரி, ரைட். ஸோ வெளியில் என்னது கட்சி கொடுக்கணும். சரி, ஓகே. யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. உங்கள் மொபைலில் ஜாதகம் சொல்லுங்க. சார் ரெக்கார்டிங் போட்டாச்சுங்களா சார்? போட்டாச்சு. ஓகேங்க சார். யாராவது ஒரு ஜாதகம் கொடுக்கட்டுங்களா? கொடுங்க. 19/10 19/10 1982 குருஜி. டைம் சொல்லுங்க. அதிகாலை 1:05 குருஜி. 12:50 இருந்து 1:05 குருஜி. அது கரெக்டான டைம் வந்து தெரியல குருஜி. கௌளவ கரணம் பிரீத்தி நாமயோகம். டைம் 12:50 இருந்து 1:05 சொன்னாங்க குருஜி. யாரு குருஜி? நான் பத்மா பேசுறேன். யாரோட ஜாதகம்? என்னோட ஜாதகம் தான் குருஜி. அப்ப பிரச்சனை இல்லை. சரி, சொல்லுங்க. பிறந்த ஊர் சொல்லுங்க. கௌளவ கரணம் பிரீத்தி நாமயோகம் குருஜி. பிறந்த ஊர் சொல்லுங்க. பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் குருஜி. விருதுநகர் இல்லையா? ஆமாங்க. சரி, இப்போ வந்து திதி சொல்லுங்க. தெரியாதா? போட்டுக்கலாம். திதி வளர்பிறை. ஆமாங்க. திதி வளர்பிறை. திதி சூன்யம் குரு பகவான். தனுசு மீனம். பிரீத்தி நாம யோகம். புதன் சூரியன் யோகி. செவ்வாய் சனி அவயோகி. கௌளவ கரணம்.
முடக்கு சனி பகவான். வைநாசிகம் கேது. லக்னம் பூசம் இல்ல. எல்லாரும் கிளியரா தெரியுதா? தெரியுதுங்க சார், தெரியுது. கடவுள் ஒண்ணுதான். ஆமா, லக்னம் மட்டும்தான். பூசம். லக்னத்திலிருந்து 3ல புதன் ஹஸ்தத்திலையும் சுக்கிரன் சித்திரையிலையும் 2 பேர் இருக்கிறாங்க. புதன் ஹஸ்தம், சுக்கிரன் சித்திரை. லக்னத்திலிருந்து 4ல 4 பேர் இருக்கிறாங்க. சூரியனும் சனியும் சித்திரையில, குருவும் சந்திரனும் விசாகத்துல. சூரியன் சனி சித்திரை சித்திரை, குரு சந்திரன் விசாகம். லக்னத்திலிருந்து 5ல செவ்வாய் மட்டும் இருக்கிறாங்க. கேட்டு. ஆறுல கேது மட்டும் இருக்கிறாங்க. பூரடம். லக்னத்திலிருந்து 12ல ராகு மட்டும் இருக்கிறாங்க. திருவாதிரை. சரி. அக்கா, அவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து மியூட் போடாம இருக்காங்க. சோ சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ரெக்கார்டிங்ல நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். யாருது? மியூட் போடுங்க எல்லாரும். யாருடைய இதுல இருந்து வருது? நவநீதன் எஸ்எஸ்ஜி குருஜி. நவநீதன் கிருஷ்ண சார். போட்டரா அப்படியே தான் இருக்கா? நவநீதன் போட்டாரா இல்லையா? அப்படிதான் இருக்கும். சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துடலாமா? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க குருஜி. ஐயா கேக்குதுங்க ஐயா. லக்னம் வந்து பூசத்துல இருக்கு. லக்னம் வந்து பூசத்துல இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவா? ஐயா கர்ணநாத நட்சத்திரம் பாசிட்டிவ். அவயோகி யார் சொல்றது? முடகதிபதி யார் சொல்றது? சனி வந்து இந்த ஜாதத்துல வந்து அவயோகி, அவரே வந்து கர்ணநாதன், அவரே முடகதிபதி. கரெக்டா? கரெக்டுங்க சார். ஆமாங்க. பிரகாஷ் சார் அதெல்லாம் சொல்லணும். ரூல்னா ரூல் வந்து, அதாவது சூரியன் சனி வந்து அவயோகியா உபயோகமா இருக்காரு, கர்ணநாதனா இருக்காரு, முடகதிபதியா இருக்காரு.
இருந்தாலும் கரணம் தான் வேலை பார்க்கும். இப்போ கரணம் வேலை பார்க்கும்போது லக்னம் வந்து பூசத்தில் இருந்தால் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் தான். ஆ. அடுத்த கிரகம் வந்து புதன் வந்து அஸ்தத்தில் இருக்காரு. பாசிட்டிவா நெகட்டிவா? சார் புதன் யோகிங் சார், அஸ்த நியூட்ரல் நட்சத்திரம் பாசிட்டிவ் சார். புதன் யோகி, அஸ்தம் செவ்வாய். அஸ்தம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து எந்த ரோல்லையுமே வரல, அதனால நியூட்ரல், அதனால பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். சொல்ல ஓகேவா? ஆமாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். சுக்கிரன் சித்திரை. பாசிட்டிவா நெகட்டிவா? சார் சுக்கிரன் நியூட்ரல் கிரகம் சார். சித்திரை வந்து செவ்வாயுடைய சாரங்க சார். அது அவயோகியா இருக்கனால நெகட்டிவ் சார். ஓகே. சுக்கிரன் வந்து நியூட்ரல் கிரகம், எதுவுமே வரல. திதி, அவயோகம், யோகம், கரணம், முடக்கு எதுவுமே வரல, அதனால வந்து சுக்கிரன் வந்து நியூட்ரல். சித்திரை என்பது யாருடைய நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரம். சித்திரை வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் என்ன ரோல் வாங்கியிருக்காரு? அவயோகிங்க சார். செவ்வாய் வந்து அவயோகி. அப்போ நியூட்ரலான கிரகம் அவயோக நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அது வந்து கெடுதலாக எடுத்துக்கிறோம். சரிதானே? ஓகேங்க சார். இதே போல சூரியன் சனி இருவரும் வந்து அதே சித்திரையில் இருக்காங்க. சூரியன் பாசிட்டிவா நெகட்டிவா? சார் சூரியன் உபயோகிங்க சார். சனி சூரியன் உபயோகி, சனி கரணநாதன் சார். அவர் நிக்கிறது அவயோக நட்சத்திர சித்திரைனால 2 நெகட்டிவ் சார். சூரியனுக்கு மட்டும் சொல்லுங்க, சூரியன் பாசிட்டிவா நெகட்டிவா? சூரியன் வந்து உபயோகிங்க சார். நிக்கிற நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் சித்திரை, அதனால நெகட்டிவ் சார். வெரி குட். சனி குருஜி, அவயோகி நட்சத்திரத்துல நிக்கிறதால, சித்திர நட்சத்திரத்துல நிக்கிறதால சனி வந்து கருணாதனா இருந்தாலும் அது நெகட்டிவ். ஃபுல்லா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. சனி பாசிட்டிவா நெகட்டிவா? சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரமா இருக்கிறதால, அது வந்து அவயோகிய நட்சத்திரமா இருக்கிறதால அதுல வந்து கருணாநாதன் வந்து நின்னாலும் அது வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால சனி வந்து நெகட்டிவ். ஓகே. சனி வந்து கரணநாதனுக்கு இருந்தால் கூட அவர் அவயோக ஸ்டாலில் நிற்கிறதுனால கெட்டது. கரெக்ட். அவ்வளோதான். இப்படி சொல்லலாமே ஷார்ட்டா. குரு பகவான் விசாகம் பாசிட்டிவா நெகட்டிவா? யார் வேணும் சொல்லுங்க. குரு விஷாகம் பாசிட்டிவா நெகட்டிவா? சார் குரு திதிசூனி அதிபதி, அவருடைய நட்சத்திரத்திலே நிக்கிறாருங்க சார். லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல இருக்கனால நெகட்டிவ் சார். வெரி குட். குரு வந்து திரிசூனி அதிபதி. துதிய திதிக்கு வந்து குரு வந்து திரிசூனியம். அவர் வந்து திரிசூனி நட்சத்திரத்திலே நிற்கிறாரு. லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைந்த இடத்தில் இந்த அமைப்பு வந்திருந்ததுன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். ஆனால் 4ஆம் இடம் என்பது மறைவிடமா? இல்லை. இப்போ மறைவிடமாக வராததுனால குரு பகவான் கெடுபலனை தருவார். அடுத்தது வந்து சந்திரன். சந்திரன் நியூட்ரல் கிரகம். அது வந்து திரிசூனிய நட்சத்திரத்துல நிக்கிறதால அதுவும் வந்து நெகட்டிவ். சந்திரன்ற கிரகம் நியூட்ரலா வந்திருக்கு. திரிசூனியம், யோகம், அவயோகம், கரணம், முடக்கு எதுலையுமே வரல. நியூட்ரலான கிரகம் திரிசூனிய நட்சத்திரமான விசாகத்தில் இருக்காரு. அது அதே தான்.
லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தா விபரீத ராஜயோகம் கிடைச்சிருக்கும். மறையில. இப்போ மறையாததுனால அது வந்து அவரும் வந்து கெட்டவராக மாறிட்டார். கரெக்டா? கரெக்ட் குருஜி. செவ்வாய் கேட்டை. செவ்வாய் பகவான் அவயோகி குருஜி. அவர் யோக நட்சத்திரத்துல புதன்ட கேட்டு நட்சத்திரம் நிக்கிறதால பாசிட்டிவ் குருஜி. வெரி குட். செவ்வாய் கெட்டவராக இருந்தாலும் அவர் அமர்ந்தது வந்து யோகியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். பொதுவாக நம்மளுடைய ஜோதிட விதிகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய மெத்தடில் யோகி, உபயோகி, கர்ணநாதன் இந்த 3 பேருடைய நட்சத்திரங்களில் யார் வேணாலும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. செவ்வாய் சனி இந்த இருவருடைய நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் கெட்டவராக மாறுவாங்க. இப்போ சனியே வந்து கரணநாதனாக வந்ததுனால இந்த அவயோகம் வந்து வேலை பார்க்காது. சனி வந்து கரணநாதனாக மாறிட்டார். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரே அவயோகி வந்து செவ்வாய் தான். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை ஆகிட்டதில் யார் நின்னாலும் அவுட்டு. புதனுடைய யோகியுடைய ஆயிலம் கேட்ட விதியில் சூரியனுடைய கிருத்திகை, உத்திர, உத்திராடத்தினுடைய, சனியுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் யார் நின்னாலுமே வந்து பாசிட்டிவாக மாறிடுவாங்க. அப்போ புதனுடைய ஆயுள் நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கிறதுனால செவ்வாய் வந்து நல்லவராக மாறிடுவார். கரெக்டா? ரைட். அடுத்து வந்து கேது வந்து போராடம். நல்லவரா கெட்டவரா? நியூட்ரல் கிரக நட்சத்திரத்துல நியூட்ரல் நட்சத்திரமான போராட்டத்துல வந்து கேது வந்து நியூட்ரலா இருக்கிறது. அதனால பாசிட்டிவ் இருந்துச்சு. ஓகே. கேதுங்கிறது நியூட்ரல் கிரகம். ஏன்னா அவர் வந்து தீசூனியம், யோகம், அவயோகம், கரணம், முடக்கு எழுதி வர்றதுனால அது நியூட்ரல் கிரகம். பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கரனும் வந்து எதுலையுமே இல்லை. தீசூனியம், யோகம், அவயோகம், முடக்கு, வைநாசிகம், கரணம் எதுலையுமே வந்து வரல. வைநாசிகத்தை விட்டுருவோம், மீதி எதுலையுமே வந்து வரல. அதனால் வந்து நியூட்ரல் 2 கிரகங்கள், அதாவது கிரகமும் நட்சத்திரமும் நியூட்ரலாக வந்ததுன்னா அது நல்லதாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ராகு வந்து திருவாதிரை. ராகு வந்து ராகுவோட நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. அவர் வந்து நியூட்ரலா இருக்கிறாரு. அதனால வந்து பாசிட்டிவ். ரைட். ராகு என்ற கிரகம் வந்து நியூட்ரலா இருக்கு. தீசூனியம், யோகம், அவயோகம், கரணம், முடக்கு எதுலையுமே வராதனால அவர் நியூட்ரல். அதே போல திருவாதிரை என்பது ராகுவுடைய நட்சத்திரம், அதுவும் நியூட்ரலா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நல்லவராக எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே தானே? சரி, இப்போ எல்லாம் பாசிட்டிவ் நம்ம பிரிச்சுட்டோம். லக்னம் பூசம் பாசிட்டிவ், புதன் வந்து அஸ்தம் நல்ல கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். சுக்கிரன், சனி, சூரியன் 3 பேரையும் வந்து கெட்டவராக முடிவு பண்ணிட்டோம். குரு, சந்திரன் இருவரையும் வந்து கெட்டவராக முடிவு பண்ணிக்கிட்டோம். செவ்வாய் வந்து கேட்டை, கேது வந்து பூராடம். செவ்வாய் வந்து நல்லதா இருக்கு, கேதுவும் வந்து நல்லா இருக்கு. சரி, பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பலன் சொல்லலாம்? இந்த ஜாதகத்தில் வந்து என்னென்ன கெடுதல் இருக்கு, கெட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சொல்லலாம். குருஜி, இதுல வந்து சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதால திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை வரும். அதுல சுக்கிரன் கேது இணைவா? ஓ, இந்த கேது வந்து போராட்டத்தில் இருக்கனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து சொல்லக்கூடாது. இப்போ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சுக்கிரன் சித்திரையிலிருந்து கெட்டு போயிருக்காரு, கேது போராட்டத்தில் நிற்கிறது ஒரு தவறு. கரெக்டு தானே? கரெக்டா இல்லைங்களா? அப்போ இந்த 2ஐயும் சேர்த்து சொன்னீங்கன்னா கரெக்டா? ஆன்சர் வந்து கரெக்டு தான். திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும். ஏன்னா சுக்கிரன் என்பது கலஸ்திரக்காரகன், அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது தவறு, அவயவ நட்சத்திரத்தில் இருக்காரு. கேது நியூட்ரலாக இருந்தாலும், நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்றாலும் இது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்புறம் வந்து கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தோட போய் இணையுது. சுக்கிரன் கேது காம்பினேஷன் நிச்சயமாக திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகம் யாரு?
பத்மாவதி இருக்கீங்களா? இருக்கிறேன் குருஜி. ரைட். அவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த பலன் கரெக்டா தவறா? பிரச்சனை இருந்துச்சு குருஜி. கரெக்ட் தான் குருஜி. என்னஜி? பிரச்சனை இருந்ததுங்க குருஜி. கரெக்ட் தான் குருஜி. ரைட். அப்போ வந்து நம்ம யார் இப்போ பலன் சொன்னது? தனசேகரனா? ராஜ் திருவனந்தபுரம் குருஜி. ராஜ் திருவனந்தபுரம். வெரி குட். ராஜ் பட்டை கிளம்புறீங்க, நல்லா ரெடி ஆயிட்டீங்க. சரி சரி குருஜி, எல்லாம் ட்ரைனிங் குருஜி. ஓகே 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 ஓகே. அப்போ இப்போ வந்து நான் பலன் சொல்லலப்பா, சீனியர் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்போ அவங்களாம் வந்து ரெகுலராக கிளாஸ்க்கு வர்றதுனால பாருங்க பலன் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. சரி, வேற என்ன மைனஸ் சொல்லலாம் அந்த ஜாதகத்தில்? குருஜி, தனகாரகன் வந்து கிட்ட இருக்கிறதால பணம் வாய்ப்புகள், அப்புறம் வேலை, இதுலலாம் வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க இருக்கும் குருஜி. பொறுமையா சொல்லுங்க. தனக்காரகன் குரு வந்து கிட்ட இருக்கிறதால கண்டிப்பா வந்து பண வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாவே தான் இருக்கும். அது பிரச்சனைகளும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ தனகாரகன் வந்து கெட்டு போய் தான் இருக்காரு. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அதே நேரத்தில் பணம் என்பது தனக்காரகன் குருவை மட்டும் வைத்து சொல்லக்கூடாது. அவருடைய நட்சத்திர புனர்பூசம் இருக்கு, விசாகம் இருக்கு, பூரட்டாதி இருக்கு, எல்லா நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது புனர்பூசம் வந்து தீசூனி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் தீசூனியம், பூரட்டாதி தீசூனி நட்சத்திரம், குருவும் வந்து 4ஆம் பாவத்தில் உட்காந்து தீசூனி நட்சத்திரத்தில் உட்காந்து ஃபெயிலியர் ஆகிறாரு. அப்போ டெஃபினட்டாக தன யோகம் என்பது இவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கு, பணப்பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக பலனை வந்து சொல்ல முடியும். பத்மாவதியா? குருஜி. ஆமா குருஜி. பலன் கரெக்டா? கரெக்ட் தான் குருஜி. பணம் சார்ந்த விஷயங்கள்ல யோக பலன்கள் குறைவாக தான் இருக்கா? ஆமா குருஜி. வெரி குட். சரி, இந்த ஜாதகத்தில் வேற என்ன மைனஸ் சொல்லலாம்? சரி, ஓகே. இந்த ஜாதகத்தில் ஏதாவது ப்ளஸ் இருக்கா? என்ன ப்ளஸ் இருக்கு கண்டுபிடிக்க போகலாம். நல்ல விஷயம், யோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் எங்க இருக்கு? இது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா வரதுக்கான வாய்ப்புகள். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு அப்படின்றாரு ராஜ். ஆனா அவயோகமாவும் இருக்குது, அவயோகி செவ்வாயா இருக்கிறாரு. ஓகே. அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. அதுல பாசிட்டிவான விஷயம் எது சொல்லலாம்? சார், குமார் பேசுறேன், கேஆர் குமார். கேது பாசிட்டிவா இருக்கிறதுனால அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும். பிளஸ் மார்ஸும் பாசிட்டிவா இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசிக்காவே தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், தைரியம் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் புதனும் பாசிட்டிவா இருக்கிறதுனால இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸா இருக்கும் சார் அவங்களுக்கு. ஓகே. குமார் ஐயா வந்து 3 விஷயம் சொல்லியிருக்காரு. கேது வந்து போராட்டத்தில் பாசிட்டிவா இருக்கனால ஆன்மீகம், ஜோதிடம் அதெல்லாம் நல்லா வரும். செவ்வாய் பாசிட்டிவா இருக்கனால நல்ல தைரியம், நிர்வாகத்திறமை என்பது கிடைக்கின்றிருக்காரு. புதன் வந்து நல்லா இருக்கனால புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு, இன்டெலிஜென்ட் இருக்கிறாரு. ரைட், ஓகே. வேற ஏதாவது சொல்றீங்களா? இது ராகு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு குருஜி. அதனால வந்து வெளிநாட்டு சம்பந்தமான இதுல வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கிற கிரகம் வந்து புதன் தான். புதன் வந்து யோகி. அவர் வந்து நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்று யோக பலனை வந்து தராரு. அப்போ நிச்சயமாக ஜாதகருக்கு வந்து என்னன்னா பேச்சாற்றல் வந்து நல்லா இருக்கும், பேச்சு திறமை. ஓகேவா? இப்போ படிக்கிற பருவமாக இருந்தால் கல்வின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் எஜுகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க பையனே வந்து கிட்டத்தட்ட வந்து +2 டிகிரி படிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா பத்மாவதி? கரெக்டா? ஆமா குருஜி. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கறாங்க குரு.
அப்படி இருக்கும்போது இப்போ வந்து புதன் எப்படி வேலை பார்க்கும் அவங்களுக்குன்னா, நல்ல பேச்சு திறமை இருக்கும். பேச்சு திறமை என்பது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு தடவை புதுசாக பார்க்குறோம், பழக நபரை பார்க்குறோம், ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்கோம், ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம். நம்ம பேச்சாற்றல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜாதகரை இதுவரை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா புதன் தான். ஓகேவா? ஓகேங்க சார். இப்போ பத்மாவதி நல்லா பேசுகிறாங்களா இல்லையா? நல்லா தெளிவா பேசுறேன் பேசுறாங்க குருஜி. எப்படி சொல்கிறீங்க நல்லா பேசுகிறாங்கன்னு? பத்மாவதி நல்லா பேசுகிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? சார் கேள்விகள் தெளிவா சொல்றாருங்க சார். இப்ப சொல்ற விஷயங்களையும் தெளிவா சொல்றாங்க சார். ஆமாங்க. இந்த பத்மாவதி யாரு அப்படின்னா, நிறைய இடத்துல போய் ஜோசியம் படிச்சுட்டு இப்போதான் நம்மகிட்ட வந்திருக்கு. இது வந்து அதுக்கு வந்து 2வது கிளாஸ். அது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க 2வது நாள்ல இருந்தே அது வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. பலன்லாம் வந்து தைரியமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எந்தவித அச்சம் இல்லை, கூச்சல் இல்லை, என்னை பார்த்தா ஒரு பயம் இல்லை. கரெக்டா? குருஜி அப்படி இல்ல குருஜி. இல்லை, எல்லாருமே மேக்ஸிமம் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பயம் தயக்கமும் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க 2வது நாள்ல இருந்து. அவங்கெல்லாம் கடன்னு பலன் சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம சொன்ன பலன் கரெக்டாக இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்குங்க சார். கரெக்டா இருக்கு குருஜி. அப்போ புதன்ற கிரகம் தான் இவங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. தன்னுடைய பேச்சாற்றலால் இவங்களுடைய ஜீவனம் என்பது நடந்துட்டு இருக்கு. இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. ஓனரம்மா, நீ வேலை பார்க்குறியா இல்லை வேலைக்கு இது சொந்தமாக ஏதாவது பண்ணுறீங்களா? குருஜி வேலை பாக்குறேன் குருஜி. ரைட். என்ன வேலை பார்க்குறீங்க? கண் கண்ணாடி கடையில குருஜி. ஓகே, ஆப்டிகல்ஸ் கண்ணாடி கடையில் வந்து ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல யாராவது உள்ளார வந்தா கண்ணாடி விற்காம விடுறதில்ல, பேசியே வித்துருவாங்க. கரெக்டா இல்லையா? ஆமாங்க குருஜி, கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஏன்னா பேச்சாற்றல் வந்து ஒரு வியாபாரிக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல செல்லருக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேச்சாற்றல் நல்லா இருக்கனால புதுசாக வந்தால் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி உரிமையாக பேசி நல்லா அவங்கள வந்து சிரிக்க வச்சு, எதை சிந்திக்க வச்சு, அந்த கடையில் இன்னும் ரேட் இது அப்படி இப்படின்னு எதுவும் ஒன்று சொல்லி முதல்ல வந்து பொருள் வாங்காமல் வெளியில் போக முடியாது. கரெக்டா இல்லையா? ஆமாங்க குருஜி. அப்போ கரெக்டாக புதன் அந்த வேலையை பார்க்குறாரு இல்லையா? பாக்குறாரு குருஜி. அந்த புதன் தான் இவங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த புதனை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கணும். இயல்பாகவே அந்த புதன் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இன்னும் அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம். வெரி குட். குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? புதனின் அமைப்பில் உள்ள பெருமாள் வழிபாடுங்க சார். பெருமாள் வழிபாடு. புதனின் அமைப்பில் உள்ள பெருமாள். அந்த பெருமாள் யாரு? அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்ன பரவாயில்ல சார். ஸ்ரீரங்கம் கிடையாதுங்க சார். தென்றலை பெருமாள் திருப்பதி எல்லாம் கிடையாதுங்க சார். வெளியே படுத்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாள் புதனுடைய அமைப்புல வருவாருங்க சார். அதாவது செவ்வாய்ங்கிற பெருமாள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நரசிம்மர். சுக்கிரன்ற பெருமாள் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி, லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐங்கிரிவர். இந்த அவதாரங்கள்லாம் வந்து சுக்கிரனில் போயிடும். திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து சந்திரனில் வந்துடுவார். அது சந்திரன் ஸ்தலம். அப்போ இந்த 3 அமைப்பை தவிர மீதி இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாமே புதனில் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. பெருமாளுக்கு மொத்தம் எத்தனை அவதாரம்? பெருமாளுடைய அவதாரம் எத்தனை? தசாவதாரம் 10 சார். தசாவதாரமா அவருக்கு? பெருமாளுக்கு வந்து மெயினான அவதாரமே 108 அவதாரம். அதுல டீப்பா போனீங்கன்னா 1008 அவதாரம் வருது. தெரியுமோ?
ஓகேங்க சார் சரி. கமல் படத்தை பார்த்துட்டு வந்து தசாவதாரம். அப்படி இருக்கு சார். அவருக்கு அவதாரம்லாம் நிறைய இருக்கு. அப்போ நம்ம சொன்ன பெருமாளை தவிர, அந்த அவதாரங்களை தவிர மீதி எல்லா பெருமாளையும் அவர் வந்து வழிபாடு பண்ணலாம். சரியா? ஓகே குருஜி. ஓகே சார். அந்த பெருமாள்லாம் வழிபாடு பண்ணும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குருஜி திருப்பதி போக கூடாதுங்களா குருஜி? திருப்பதியில் ஒன்றும் யோகம் இல்லையா அந்த அளவுக்கு. சந்திரன் வந்து நியூட்ரலாக தானே இருக்காரு. அது இல்லாமல் தீசுவனி நட்சத்திரத்துன்னு கெட்டு போயிருக்காருல்ல. சரிங்க குருஜி. திருப்பதியில் எந்த மாதிரி பெருமாள் வழிபடணும் குருஜி? இங்க நிறைய இருக்காரு. இப்போ வந்து வரதராஜ பெருமாள் இருக்காரு, பார்த்தசாரதி இருக்காரு, கள்ளழகர் இருக்காரு, ராமர் இருக்காரு இல்லையா? அவதாரங்கள் வந்து நிறைய இருக்கு இல்லையா? ஆமாங்க குருஜி. பெருமாளுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. உங்க ஊர்ல என்னென்ன கோயில் இருக்கு? பெருமாள் கோயில் நின்ற நிறை பெருமாள் கோவில் தான் வீட்டு பக்கத்துல திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கிறாரு குருஜி. பக்கத்துல இருக்கிற பெருமாளையே கேட்கல, கொஞ்சம் தூரமா இருக்கிற பெருமாள் சொல்லுங்க. தூரமானா அப்படி நரசிம்மர் கோவில் இருக்கு குருஜி, அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ராமர் கோவில் இருக்கு குருஜி. வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்ல குருஜி. அப்புறம் இந்த ஸ்ரீரங்கம் சாமி மாதிரி ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க குருஜி. ரைட். முதல்ல வந்து என்னன்னா நரசிம்மர், வெங்கடாஜலபதி, லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐகிரிவர், இந்த அவதாரங்களை தவிர மீதி எந்த பெருமாள் வந்து இருந்தாலும் அவரை போய் வணங்குங்க, வாழ்க்கையில் டெவலப் ஆகும். சரியா? சரி குருஜி. சரி, இப்போ வந்து வேற என்ன பண்ணலாம் இதை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு? குலதெய்வ வழிபாடு. புதனோட உணவு பச்சைப்பயிறு, பச்சை பயிர் சாப்பிடலாம். அப்புறம் சுண்டைக்காய், சுண்டைக்காய் சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம், கீரை, கோவக்காய் இதெல்லாம் வெண்டைக்காய் அதெல்லாம் சாப்பிடலாம். ரைட். பச்சை பயிறு, பாசி பருப்பு, அது இல்லாமல் வந்து சுண்டைக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், பச்சை கலரில் இருக்கக்கூடிய உணவுகள், கீரைகள், அதே போல் செர்ரிப்பழம், இலந்தைப்பழம், இதெல்லாம் வந்து புதனுக்கு உண்டான உணவுகள். கொய்யாப்பழம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வந்து புதனுக்கு உண்டான உணவுகள் தான். சரி, இப்போ வந்து அதை வந்து அவங்க அதிகமாக எழுதுலாம். ரைட், ஓகே. வேற என்ன பண்ணலாம் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு? சார் அஸ்தம் நட்சத்திரத்தோட கோவிலுக்கு போலாம் சார், புதன் அஸ்தத்துல இருக்கிறதுனால. இல்ல, அது அப்புறம் பார்க்கலாம். புதனை ஆக்டிவேட் பண்றதுக்கு வேற என்ன பண்ணலாம்? ஐயா சக்தி பீடங்கள் போகலாம். சக்தி பீடங்களா? சக்தி பீடங்கள் இல்ல, நான் இந்த அஸ்தத்தையே விட்டுருங்க, புதனுக்கு மட்டும் சொல்லுங்க சார். பச்சை நிறம் அதிகமாக பயன்படுத்தலாம் சார். ரைட், வெரி குட். பச்சை நிற விஷயங்கள், ஆடைகள், டூ வீலர், ஃபோர் வீலர், கழுத்துல வந்து மரகதம் யூஸ் பண்ணலாம் சார். மரகத பச்சைகள். வெரி குட். அப்போ வந்து எம்ராய்டு கிரீன் என்ற பச்சை நிற கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் பாஸ்பேர் உணவு சாப்பிடலாம் சார். சரி, பாசி பருப்பு வேறு குழம்பு சாப்பிடலாம். அப்புறம் வேற குருஜி மீனாட்சி அம்மன் கோவில் போகலாமா குருஜி? மதுரை மீனாட்சி அம்மன் போகலாம், தாராளமா போகலாம். அது வந்து புதனுடைய ஸ்தலம் தான். புதன் சந்திரன் இருவருடைய ஸ்தலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன். உங்களுக்கு வந்து புதன் வந்து யோகியா இருக்காரு, சந்திரன் வந்து நியூட்ரலா இருக்கனால மதுரை மீனாட்சி தாராளமாக போய் தரிசனம் பண்ணலாம். ஓகே குருஜி. வெண்தாமரை மலர்னால அர்ச்சனை பண்ணலாம் சார். அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அது புதனை பூஸ்ட் பண்றதுக்கு? 5ஆம் நம்பர் அதிகமா யூஸ் பண்ணலாம். 5ஆம் நம்பர் அதிகமா யூஸ் பண்ணலாம். 5ஆம் நம்பர். நியூமராலஜில வந்து 5ஆம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். துளசி செடி வளர்க்கலாம். வீட்டில் இருக்கு சுகம் நாம யோகத்துல கோயிலுக்கு போலாம் சார். துளசி செடி வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம், நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். துளசி செடி வளர்ப்பு. உலோகத்துல பித்தளை பயன்படுத்தலாம் சார்.
பித்தளையை பயன்படுத்திக்கலாம் உலோகத்தில். வெரி குட். அப்புறம் துளசி மணி மாலை அணிந்து கொள்ளலாம். கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். புதனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் சொல்லலாம். பெருமாளுடைய பாடல்களை வந்து கேட்கலாம். ஓகேவா? கருங்காலியை வந்து பயன்படுத்தலாம். கருங்காலி ஏதோ ஒரு வகையில் கருங்காலி மாலை. கருங்காலி என்பது புதன், சரியா? கருங்காலி மாலை வச்சுக்கலாம். இந்த கருங்காலியில் வந்து வேறு ஏதாவது சிலைகள், ஏதாவது பெருமாளுடைய சிலைகள் ஏதாவது இருந்தால் கூட வச்சுக்கலாம், வச்சு வழிபாடு பண்ணலாம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நான் பேசுறது சார் கேக்குதா? சரியா கேட்கல சார். சார் கொஞ்சம் குரல் வாய்ஸ் பிரேக் ஆச்சுங்க சார். அதை என்ன சொன்னீங்கன்னு புரியலைங்க சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குங்க சார். முதல்ல குனிஞ்ச மாதிரி பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சுங்க சார். கருங்காலியை வந்து பயன்படுத்திக்கலாம். கரெக்டா? ஆமா குருஜி. சரி, ரைட். இப்போ இதையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். புதன்ற ஒரு கிரகம் தான் அவங்கள வந்து காப்பாற்றிட்டே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அவங்க பேசுகிறது இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்க புதுசாக கிளாஸ்க்கு வந்தாங்க, எந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சாற்றல் தான், பேச்சு திறமை தான் அவங்கள வந்து வாழ வச்சுட்ருக்கு. அதில் எந்த மாற்றுகிறதும் கிடையாது. இப்போ இதெல்லாம் பண்ணால் அது வந்து பூஸ்ட் ஆகும். ரைட்டு. இப்போ புதன் வந்து பூஸ்ட் ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும்? அடுத்த கேள்வி. புதன் பூஸ்டாடா அவங்க வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கும்? கொஞ்சம் நிலம் சம்பந்தப்பட்ட இதுல வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கிடைக்கும். வேற அது கிடைக்கும். தாய் மாமன் திருப்பதி டாக்குமெண்டேஷன்லாம் நல்லா இருக்கும். பிடிச்சி வேற டாக்குமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும். வேற குலதெய்வம் நிறைய கிடைக்கும் சார். இளைய சகோதரி இருந்தா அவங்க கூட நட்பு நல்லா இருக்கும் சார். சார் தாய் மாமன் உறவு, தாய் மாமன் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்குமா சார்? ஓகே. அப்புறம் வேற ஏதாவது சொல்றீங்களா? ஜி பேச்சாற்றல், டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்குவன்மை, டாக்குமெண்ட்ஸ், இது அந்த இதுல நல்லா பண்ணலாம். யார் இப்ப சொன்னது? ரேவதி. ரேவதி, ரைட். ஓகே. நான் சொல்றேன், செவ்வாயினுடைய காரகத்தை தவிர மீதி அனைத்தையும் இந்த புதன் வந்து தருவார்னு சொல்றேன். செவ்வாயுடைய காரகத்தை தவிர, செவ்வாய் இதுனா வந்து நிலம், கட்டுமானங்கள், இருக்கிற வீடு, வாடகை வீடாக இருந்தாலும் அதான், இடம் சார்ந்த விஷயங்கள், ஒரு கடை வாடகை எடுக்கிறோம், அதுவும் வந்து செவ்வாய் தான். சகோதரிகள் வந்து செவ்வாய் தான். அதே போல் தனக்கு வரக்கூடிய கோபம், அதுவும் வந்து செவ்வாய் தான். இப்போ இந்த செவ்வாயினுடைய காரகத்தை தவிர எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, பல்லு, ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள், இதை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து புதன் வந்து தருவார். புதனை பூஸ்ட் பண்ணும்போது அது எப்படி யோசனை பண்ணி பாருங்க. எப்படி தருவார்? யாருக்காவது விட தெரியுதா? புதனோட ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள்ல குரு பகவான், கோச்சார குரு பகவான் வரப்ப செல்வ செழிப்பு ஏற்படும் சார். பணம், வருமானம் நல்லா இருக்கும்.
நான் சொல்றது செவ்வாயினுடைய காரகத்தை தவிர மீதி எல்லா விஷயத்திலுமே வந்து புதன் வந்து நல்லது கொடுப்பாரு. எப்படி நான் சொல்ற பலன் கரெக்டா இருக்குமா இருக்காதா? கரெக்டா இருக்குது. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கையில நிறைய இருக்கு சார். எப்படி இருக்கு குருஜி சார் புரியல. சரி ரைட்டு. எல்லாத்தையுமே தருவார். ஏன்னா இங்க இருக்கிற புதன் மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. கோச்சாரத்துல ஒரு புதன் சுத்திட்டு இருக்காருல்ல. ஆமா சார். அப்படி சுத்திட்டு வரும்போது அந்த புதன் எந்தெந்த இடங்கள்ல ஃபெயிலியர் ஆவார்? மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல மட்டும்தான் சார் ஃபெயிலியர் ஆவார். மீதி இடங்கள் எல்லாம் பாசிட்டிவா தான் சார். அப்ப அதான் நடக்கும். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்காரு? சொல்லுங்க சத்தமா. திருவாதிரையில இருக்காரு. சத்தமா சொல்லுங்க. திருவாதிரையில இருக்காரு சார். குமார் பேசுறேன். அப்புறம் திருவாதிரையில இருக்காரு. இன்னைக்கு வந்து புதன் வந்து திருவாதிரையில இருக்காரு. ஏற்கனவே ராகு அங்க இருக்காரு. கோச்சார குருவும் அங்கதான் இருக்காரு. இருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்ப திருவாதிரையில் ராகு வந்து ஞானத்துல இருக்காரு. கோச்சார குரு ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டாரு. இவங்களுடைய யோகி புதனும் வந்து அந்த இடத்துல இருக்காரு. இப்ப அந்த இடத்துல வந்து கெடுதல் நடக்குமா நல்லது நடக்குமா? நல்லதான் நடக்கும் குருஜி. நல்லது நடக்கும்னா எப்படி நல்லது எதனாலன்னு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது, ஒரு விளக்கமா சொல்லணும்ல. குருஜி நேத்து நீங்க கிளாஸ்ல சொன்னீங்க இந்த பிறந்த கால ராகு இருக்கிற இடத்துல குரு வரும்போது குரு சண்டால யோகம் வரும் அப்படின்னு நேத்து அவருக்கு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்டா குருஜி? இல்ல இப்ப வந்து இங்க என்ன நடக்குது? இது ஒரு நியூட்ரல், இவரு நட்சத்திரம் நியூட்ரல், ராகு நியூட்ரல், திருவாதிரை நட்சத்திரம் நியூட்ரல், குரு வந்து தீசுனி அதிபதி, யோகி புதன் உள்ளார வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த யோகி புதன் வந்து இந்த தீசுனி அதிபதியினுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி இவருடைய நியூட்ரலாக்குனால இவருக்கு ஒரு யோகத்தை கொடுத்து திருவாதிரைக்கும் அந்த யோகத்தை கொடுத்து இப்போ புதன் வந்து இங்க இருக்கிற வரையும் இது எல்லாமே வந்து யோகமாக தான் செயல்படும். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அந்த யோகிக்கு அந்த சக்தி உண்டு. அவயவத்திட்ட மட்டும்தான் அவர் வந்து மோதன வந்து வேலைக்கு தோத்து போயிடுவார். இப்போ இந்த மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்துல கோச்சார புதன் வரும்போது வேலைக்கு ஆகாது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய யோகத்தை கொடுத்து காப்பாற்றிடுவார். அப்போ இப்போ என்ன நடக்கும்? ஜாதகம் இருக்கு, தன யோகம் என்பது ஆக்டிவேட்ல இருக்கு. அந்த தன யோகத்தை கொடுத்தது யாரு? புதன் பகவான், யோகி என்ற புதன். இப்போ நம்ம யோகியை வந்து பூஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சதா கிடைக்கலையா? இப்ப கிடைச்சது. இப்போ புதன் என்னைக்கு வந்தாரு திருவாதிரைக்கு? புதன் திருவாதிரைக்கு என்னைக்கு வந்தாரு? 15 நாள் மேல. 15 நாள் மேல. இங்க நம்ம கணித மேதைகள்ல யாரும் வரலையா இன்னைக்கு? ஸ்ரீதேவி, பீனா இருக்கேன் சார். இருக்கீங்களா? அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதுதானே? என்னைக்கு வந்தாரு? சொல்றேன். பேரை கேட்டாதான் இருக்கிறேன்னு சொல்றது. பேரை கேட்கலன்னா கோச்சிக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிறது.
சார் அப்படி இல்ல சார், எல்லாரும் சொல்லட்டும்னு சொல்லிதான் நான் அமைதியா இருக்கிறேன். எல்லாரும் புது ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற சொல்லட்டும். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. புதன் என்னைக்கு வந்தார் பாருங்க, எனக்கு தெரியும். என்னைக்கு வந்தாரு, என்னைக்கு போறாரு, கதை ஃபுல்லாக வந்துடுங்க. ரவி சார், ரவி சார், ரவி சார், கதை தருங்க. அங்கே வச்சிருக்கோம். சார் 9ஆம் தேதி. 9ஆம் தேதி வந்தாரா? ஆமா சார். ரைட்டு. என்னைக்கு வெளியில் போனாரு, என்னைக்கு வெளியில் போறாரு? புதன் வந்து திருவாதிரை விட்டு எப்போ போறாரு? சார் சொல்றேன் சார், 17 நாள். 320, 400, 410, எவ்வளோ? 120. 16ஆம் தேதி சார். ஒரு வாரம் இருப்பாங்க சார். என்னைக்கு வெளியில் போறாரு? 16. 16ஆம் தேதி வெளியில் போறாரு. சரியா? சரி, ரைட். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 90 இருக்கா? 320, 400. ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் வச்சுக்கோ. சரி. இப்போ டிஃபன் வேண்டாம், நாங்கள் அப்படியே ஓடுறது. சரி. இப்போ எவ்வளோ வச்சுக்கோங்க? சரி, அவ்வளோ. சரி, 9ஆம் தேதி உள்ளார வந்துட்டாரு இல்லையா? எல்லாரும் கேக்குதா? ஆமாங்க சார். 9ஆம் தேதி உள்ளார வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன தேதி? 13. 13. அப்ப எத்தனை நாள் ஆச்சு வந்து? 5 நாள். 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆச்சு. பத்மாவதி, இந்த 5 நாள்ல என்ன நடந்துச்சு? ஏதாவது பணயோகம் ஏதாவது ஆக்டிவேட் ஆச்சா? இல்லங்க குருஜி. இல்லங்க குருஜி. இல்ல. ரைட். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்குன்னு மேடம் சொன்னாங்க. ரைட். இந்த 5 நாள்ல ஏன் ஆக்டிவேட் ஆகல, அதை பத்தி யோசனை பண்ணிக்கலாம். அது யாருக்கா ஆன்சர் தெரியுமா? ஐயா அவங்க புதனை பூஸ்ட் பண்ணல ஐயா. அது ஒரு காரணம். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த புதன் வந்து இந்த இடத்துல டோட்டலா எத்தனை நாள் இருக்காரு? நட்சத்திரத்துல ஒரு வாரம் சார். டோட்டல் 17 நாள் ஒரு ராசிங்க. டோட்டலா 17 நாள் அந்த இடத்துல இருப்பார். இப்ப இந்த இடத்துல, இப்ப இந்த சஞ்சாரத்துல எவ்வளவு, எத்தனை நாள் இருக்காரு? 12 நாள் தான் வருதுங்க சார். 12 நாள் இருக்காரு. சரி, இந்த 12 நாள்ல எப்பெல்லாம் வந்து இந்த இடம் யோகமாக மாறுகிறதோ அன்னைக்கு தான் அந்த பணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த யோகம் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் கோச்சாரத்துல. உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன நாம யோகம் போயிட்டு இருக்கு? பிராமியம் போயிட்டு இருக்கு. இப்ப பிராமியம் நாம யோகத்துக்கு யார் யோகி? செவ்வாய்ங்க சார். பிராமியம் நாம யோகத்துக்கு செவ்வாய் வந்து யோகி. இங்க எழுதுற அவயோகி யாரு? கேது. கேது பகவான். உபயோகம் யாரு? சனி. உப அவயோகம் யாரு? சந்திரன். கருணாநாதன் யாரு? மணிசேகரன். சூரியன். இப்போ இன்னைக்கு வந்து செவ்வாய், சனி, சூரியன் தான் வந்து யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள். சந்திரனுக்கு எதுவும் நெகட்டிவா இருக்காங்க. இன்னைக்கு இந்த இடம் வந்து யோகமா மாறி இருக்கா? இல்லைங்க சார், நியூட்ரலா தாங்க சார். அப்ப இன்னைக்கு பண ஆக்டிவேட் ஆகுமா? ஆகாது. அப்ப எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, பாலவகரணம். பாலவகரணம் வரும்போது இந்த திருவாதிரை வந்து கருணாநாதன் நட்சத்திரமா வரும். இது வந்து கருணாநாதன் வந்துருவாங்க. வருமா வராதா?
ஆமாங்க சார். ஆமா குருஜி. திருதி வேதிவாதம் மகேந்திர நாம யோகம் இருக்கும்போது இது ரெண்டு யோகமா மாறுமா மாறாதான்? பாருங்க சார். மாறும் குருஜி. பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம் வரும்போது இந்த புதன் யோகியா இருந்து இந்த நியூட்ரல் நட்சத்திரத்தை யோகமா மாத்த மாட்டாரா? மாத்துவாருங்க சார். மாத்துவார். அந்த மாதிரி அமைப்புகள் வந்தால்தான் அந்த இடம் வந்து பணத்தை வந்து தரும். இப்போ டோட்டல் 12 நாளுமே பணம் கிடைக்காது. புரிஞ்சதா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. அந்த 12 நாட்களுக்குள்ளார எந்த நாள்ல வந்து இந்த இடம் வந்து யோகமாக மாறுகிறதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து இந்த யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஓகேங்க சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 12 நாளுமே பணம் கிடைக்காது. 12 நாளுக்கு உள்ளார வரக்கூடிய இந்த இடம் எப்போ யோகமா வருதோ அன்னைக்கு தான் பணம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா தராமலாம் போக மாட்டாரு. நிச்சயம் வந்து தந்துட்டு தான் வருவார். இன்னைக்கு என்ன தேதி, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? பத்மாவதியை நோட் பண்ணிக்கோ. சரிங்க குருஜி. ஆமா, நோட் பண்ணிட்டு உனக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது வெளியில இருந்து வரலாம், ஒரு லாபமா கிடைக்கலாம், ஒரு லோன் கேட்டுக்கலாம், நீ அது ஓகே ஆகலாம். சரியா? சரிங்க. ஏதாவது ஒரு வகையில வந்து அவர் வந்து கொடுக்காம நகர மாட்டார். வந்த உடனே இந்த வகுப்பினுடைய குரூப் இருக்கு இல்லையா? ஆமாங்க குருஜி. ஜனன கிரகங்களுடன் கோச்சார கிரகங்கள் இணைந்து தரும் சூட்சும பலாபலன்கள் இந்த வகுப்பு. இந்த குரூப்ல வந்து நீ வந்து பதிவு பண்ணணும். சரிங்க குருஜி. வரலனாலும் பதிவு பண்ணணும். சரியா? சரி சரிங்க குருஜி. அப்படி ஒரு நடக்க போக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நான் கொடுத்துட்டு தானே வருவார். இப்ப அடுத்தது புனப்பூசத்துக்கு வராரு. இந்த திருவாதிரைக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? புனர்பூசம் தான். அந்த இடத்துல புதன் வரும்போது என்ன நடக்கும் சார்? விபரீத ராஜயோகம் கிடைக்கும் சார் 12ஆம் வீடுனால. குருவோட நட்சத்திரம் அதாவது யோகி சம்பந்தப்படும் போது விபரீத ராஜயோகம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சரிங்க சார். சரிங்க சார். நான் அந்த 12 மட்டும் எடுத்துட்டேன். யோகியை தவிர வேற எந்த கிரகங்கள் வந்தாலும் விபரீத ராஜயோகம். யோகி வந்தா அந்த தீசூனிய தன்மையை மாற்றி யோக பலனை வந்து கொடுத்துருவாரு. யோகி வந்தாலும் யோக பலன் கிடைக்கும், யார் வந்தாலும் வந்து யோக பலன் கிடைக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. யோகி உபயோகி கர்மநாதன் வரும்போது வேற மாதிரி நடக்கும், பிற கிரகங்கள் வரும்போது வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அப்ப புனப்பூசத்தில் புதன் போவது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். அது குருவோட பாசிட்டிவ். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த இடத்துல நிச்சயம் வந்து பணத்தை கொடுத்து தான் போவார். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. சரி. இப்போ அடுத்த நட்சத்திரம் வந்து பூசம். பூச நட்சத்திரத்தில் புதன் வரும்போது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். கரணநாத நட்சத்திரம். பாசிட்டிவ் குருஜி. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த சனியுடைய காரகத்தில் நல்லது பண்ணிட்டு போக மாட்டாரா? பண்ணுவாருங்க சார். பண்ணுவாரு. அடுத்தது மகம் வராரு புதன். மகத்துல ஏதாவது நல்லா பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா? மகத்துல நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா? நல்லதுதான் பண்ணுவாரு. நல்லதுதான். இப்ப இவ்வளோ நல்லதும் கொடுக்கறது ஜனன கிரகமா கோச்சார கிரகமா? கோச்சார கிரகம் தான் சார். அப்ப ஜனன கிரகம் பெருசா கோச்சார கிரகம் பெருசா? கோச்சாரம் தான் சார் வலிமையா. கோச்சாரம் தான் பெருசா. என்னை பொறுத்தவரை நான் இதுவரை ஆய்வு செய்த விஷயங்களில் வந்து ஜனன கிரகத்தை விட கோச்சார கிரகங்கள் தான் வந்து வலிமையானது. ஏன்னா ஒரு பலனை மாற்றி தரக்கூடிய தன்மையும் அதுகிட்ட தான் இருக்கு. ஒரு தசாபதி பலனையே மாற்றி கொடுத்துட்டு போயிடும். ஜனனத்திலே நெகட்டிவாக இருந்தால் கூட கோச்சாரத்தில் நிறைய இடத்துல நல்லது பண்ணிட்டு போயிடும். உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து உபயோகி நின்ன இடம் கிட்ட போயிட்டாரு. ஆனால் கோச்சாரத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அவர் வந்து நல்லது பண்ணிட்டு போகுது.
ஜனன தன்மையை மாத்திட்டாரா இல்லையா அந்த சூரியன்? ஆமாங்க சார். அப்ப ஜனனத்துல இவர் வந்து கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து சிவ வழிபாடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? அல்லது கோச்சாரத்தில் நிறைய இடங்கள்ல வந்து நல்லது பண்றதுனால சிவ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லலாமா? எது சொன்ன கரெக்ட்? பண்ணலாம் சார். பண்றதுதான் கரெக்ட். குருஜி இந்த இடத்துல ஒரு இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன் குருஜி. எனக்கு முதல்ல ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து சூரியன் வந்து லோ டிகிரியில இருக்கு, நீச்சமா இருக்கு, நீங்க சூரியன் கும்பிடவே கூடாது, சிவன் கோவிலுக்கே போக கூடாதுன்னு சொன்னாங்க குருஜி. சரி. ஆனா நான் சிவன் கோவிலுக்கு விரும்பி போவேன். அவங்க சொன்னதுல இருந்து நான் 2 மாசம் போகவே இல்லை. ஆனா மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது குருஜி. அப்புறம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சிவன் கோவில் போங்கன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க கேட்டீங்க, நீங்க சூரியன்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க, இந்த கண் சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க அதுதான் படிச்சிருக்கிறீங்க. சூரியன் உங்களுக்கு நல்லது பண்ணலன்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்க குருஜி. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுங்க குருஜி. இப்ப நான் வந்து சிவன் கோயில் போறேன் குருஜி, பிரதோஷ வழிபாடு போறேன் குருஜி. வெரி குட். அதாவது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் இருக்கும்போது மட்டும் சிவன் கோயிலுக்கு வந்து போக வேண்டாம். பிரீத்தி விருத்தி செவ்வாய் வந்து அவயோகமா வரக்கூடிய நாட்களில் மட்டும் சிவாலயங்கள் வந்து போக வேண்டாம். அதை தவிர மீதி எல்லா நாட்களிலும் வந்து சிவாலயங்கள் போகலாம். சரிதானே? குறிப்பாக வந்து சோபனம், அசனம், சுபம், மணிசேகரணம் இதெல்லாம் இருக்கும்போது போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஜனனத்தினுடைய பலனை வந்து கோச்சார கிரகம் மாத்திச்சா மாத்தலையா? மாத்திருச்சுங்க சார். இப்போ எந்த கிரகம் பலமானது? ஜனன கிரகமா கோச்சார கிரகமா? கோச்சார கிரகம் தான் சார் வலிமையானது. கோச்சாரம் தான் குருஜி. கோச்சாரத்தினுடைய சூட்சமங்களை ஒருத்தர் வந்து சரியா புரிந்து கொள்ளாமல் ஜோதிடத்தில் வந்து முழுமை அடைய முடியாது. நான் ஒரு தசாபதி பலன்கள் எடுக்க கற்றுக் கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜனஜாதகத்தில் தசாதானதன் எங்கே இருக்காரு, கோச்சாரத்தில் 27 நட்சத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, ரெண்டையும் இணைச்சிங்கன்னா தான் தசாபதி பலன் சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? ஆமாம் சார், சொல்லியிருக்கீங்க. ஆமாம் குருஜி. அப்போ ஜனனத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கோச்சாரத்தில் 27 நட்சத்திரங்களில் வளம் வரும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் குருஜி. அப்போ அதுல இருந்து என்ன புரியுது? கோச்சார கிரகங்கள் தான் வலிமையா இருக்கு. கோச்சார கிரகங்கள் தான் வந்து மிக மிக வலிமையானது. ஜனன கிரகங்கள் ஒருத்தருடைய கர்மாவை பற்றி தெரிவிக்கும். இவர் என்னென்ன கர்மாவை அனுபவிக்க வந்திருக்காரு வாழ்நாள்ல அப்படின்ற ஒரு முக்கியமான ஹிண்டை தான் நமக்கு வந்து கொடுக்கும். என்னென்ன தீய கர்மா இருக்கு, என்னென்ன நல்ல கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் கோச்சார கிரகங்கள் தான் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கும். புரிஞ்சதா? எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன்களை ஜாதகருக்கு வழங்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பது வந்து கோச்சார கிரகங்கள். இந்த இடத்துல பணம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம், அடுத்த நட்சத்திரமும் தரும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இந்த 2 பலனையும் தீர்மானித்தது வந்து ஜனன கிரகமா கோச்சார கிரகமா? கோச்சார கிரகம் தான் கிடைக்கும். அந்த பத்திய ஒரு வகுப்பு தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கரெக்டு தானே? ஜனன ஜாதகத்தில் திருமண வாய்ப்பே வந்து மறுக்கப்பட்ட ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஜாதகங்களில் கூட கோச்சார கிரகங்கள் நல்ல இடங்களில் கூடி வரும்போது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடும். உதாரணத்துக்கு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மாணவர்களுக்கு கூட சொல்லியிருக்கேன். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால்
இந்த இடத்துல இந்த கிரகம் கோச்சாரத்தில் போகிறதுனால இவர் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இப்போ நடந்துட்டு இருக்க ஓப்பனுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சார் இன்னொரு சொல்லுங்க, என்ன கேட்டீங்க சார்? கொஞ்சம் வாய்ஸ் என்ன சொல்லுங்க. இந்த வகுப்பினுடைய அர்த்தம் வந்து புரியுதா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரியுதா? புரியுதுங்க சார். ஜனன கிரகங்களையும் கோச்சாரங்களையும் இணைத்து கொடுக்கும் சூட்சும பலன்கிறது அருமையா புரியுதுங்க சார். அதே போல ஜனன கிரகம் ராகுவுடன் கோச்சார புதன் வந்து இணைகிறார். இப்போ புதன் ராகு காம்பினேஷன் இங்க வருதா இல்லையா? ஆமா குருஜி. புதன் ராகு காம்பினேஷன் வருதா இல்லையா? வருது குருஜி. வருது. ராகு ஜனனத்துல திருவாதிரையில நின்றுட்டு இருக்காரு, கோச்சார புதன் வந்து இணைகிறார். இப்போ புதன் ராகு என்ற 2 கிரகங்கள் வந்து இணைதல். அப்புறம் வந்து குருவும் வந்து ஜாயின் ஆகிறார். சரி, இப்போ இந்த புதன் ராகுன்ற கிரகம் இணையும் போது அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யோகம் பிறக்குது. புதன் வந்து யோகி, ராகு வந்து நியூட்ரல், திருவாதிரை வந்து நியூட்ரல், ஏதோ ஒரு யோகம் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அந்த யோகம் என்ன? புதன் ராகு சேர்க்கை திருவாதிரை நட்சத்திரத்துல, ஜனனத்துல ராகு, கோச்சாரத்துல புதன் 2 இணையுது. ஒரு யோகம் வந்து தர தயாராயிடுச்சு. அது என்ன யோகம்? ராகுனுடைய காரகத்தில் யோகம் டெக்னிக்கல் லைனு, சாஃப்ட்வேர்ஸு, வெளிநாடு, கரெக்டு தானே? தொலைதூர பயணம் முதல்ல வந்து ராகுனுடைய காரகத்தில் அது வந்து அந்த யோகம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ பத்மாவதி கவனிச்சு பார்த்தா ஒரு விஷயம் புரியும். 5 நாள் முடிச்சிருக்கு. டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களில் எதை தன்னை வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஒரு மொபைல்லையோ லேப்டாப்லேயோ அல்லது வந்து ஒரு மிஷினரிஸு, என்ன பத்மாவதி? ஆமாங்க குருஜி, நேத்து வந்து மொபைல் சாஃப்ட்வேர் மொபைல் போன் கடையில கொடுத்து அப்டேட் பண்ணேன் குருஜி. சொன்ன பலன் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். அக்குரேட்டா இருக்கு குருஜி. மொபைல் எதை வாங்குனீங்களா? வாங்கலாம் குருஜி. திடீர்னு மொபைல் வந்துட்டு ஒர்க் ஆகல. அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்தப்ப இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து புதுசா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கொடுத்து பண்ணேன் குருஜி. கொடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ மொபைல் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. சரி ஆயிடுச்சுங்க குருஜி. அப்போ நடந்துச்சா இல்லையா சொன்ன மாதிரி? நடந்துச்சு குருஜி. ரைட். இந்த மாதிரி இந்த 12 நாள்ல என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே கவனிச்சுப்பார். குறிப்பாக வந்து டெக்னிக்கல் லைனில், வெளிநாடு விஷயங்களில், சாஃப்ட்வேர்ஸு, கம்ப்யூட்டரு, ஷேர் மார்க்கெட்டு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து இப்போ ஆப்டிக்கல்ஸ், அதில் வந்து புதுமையான விஷயங்கள்லாம் வந்து உருவாகிறது. ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, உள்ளர வரக்கூடிய ஃப்ரேமு, கிளாஸு, ஸோ இதிலெல்லாம் வந்து அது வந்து அப்டேட் ஆகலாம். நல்ல கவனிச்சுன்னா அதெல்லாம் நடந்துருக்கும். உன்னை சுற்றி கண்டிப்பா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுவும் இந்த வகுப்பினுடைய சூட்சுமம் தான். இந்த மாதிரி நான் வந்து இதுவரை கிளாஸ் நடத்துனது இல்லை. ஆமா குருஜி. அப்ப கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே குருஜி. சரி,
இப்போ ராகுனா பொதுவாக நம்ம வந்து இந்த மிரட்டல்கள், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து நெகட்டிவாக இருந்தால் வரும். பாசிட்டிவாக இருந்தால், ராகு பாசிட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும்? இவங்க யாரையாவது மிரட்டிட்டு இருப்பாங்க, இவங்க யாருக்காவது என்ன செய்வீங்க, இவங்க யாருக்காவது கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சாற்றலால் புதன்கிறது இவங்களுடைய பேச்சு திறமை. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. கரெக்டுங்க சார். என்ன பத்மாவதி? ஆமாங்க குருஜி. என்ன குருஜி சொல்லுங்க குருஜி. ஆமாங்க குருஜி, எங்க சின்னனுக்கும் பெரியனுக்கும் வாக்குவாதம் நான் தான் பேசிட்டு இருக்கேன் குருஜி. ரெண்டு பேரும் மிரட்டிட்டு இருக்கிறப்ப. ஆமாங்க குருஜி. அப்ப இந்த ராகு வந்து என்னன்னா நியூட்ரலா தான் இருக்காரு, நியூட்ரல் நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த புதன் வந்து இணைஞ்ச உடனே இந்த யோகத்தினுடைய தன்மை இங்க வந்து கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பேச்சாற்றல் எல்லாம் வந்து அதிகமாகும். இப்போ என்னாச்சு, ராகு வந்து பலம் கூடிருச்சு. நியூட்ரலா இருந்தவர் இப்போ வந்து புதன் வந்ததுனால இவரு யோகமா மாறிக்கிட்டார். இப்போ இவங்க வந்து பிறருக்கு வந்து பஞ்சாயத்து பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது, குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், அண்ணனுக்கும் தம்பிக்கும். இப்போ இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் பத்மாவதி வாழ்க. யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? புதன் பாவன் குருஜி. ராகுவுடன் இணைந்த புதன் சார். அவர் மட்டும் இல்ல, இங்க ஒரு குரு இருக்கிறார் பாருங்க. ஓகேங்க சார். குரு என்ன பண்ணும்? குரு பாசிட்டிவா இருந்தா என்ன பண்ணும்? மரியாதையை தானா கொடுத்துரும். குரு பகவான் பாசிட்டிவா இருந்தா ஜாதகருக்கு மரியாதை தானாவே வந்துடும். குரு பகவான் கெட்டு போயிருந்தால் மரியாதையை வந்து இழப்பார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் பஞ்சாயத்து பண்றதுனால இவருடைய மரியாதை வந்து கூடியிருக்கா இறங்கியிருக்கா? கூடியிருக்கு சார். கூடியிருக்கு குருஜி. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. கரெக்ட் குருஜி. கரெக்டா வருதா இல்லையா? எனக்கு கரெக்டா தான் வருது, உங்களுக்கு தான் கரெக்டா வர மாட்டேங்குது. சிந்திக்க தெரியல, எடுக்க தெரியல. குரு கொட்டு தொட்டு காக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்ப புதன் இந்த இடத்துல அந்த யோக பலன் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? கொடுத்துருக்காரு சார். கொஞ்சம் பத்மாவதி என்ன சொன்னாங்க? 5 நாளா எனக்கு எதுவும் நடக்கலான்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அங்க என்ன நடந்தது அப்படின்னு எடுக்க தெரியல. கிரககாரகம் தெரியல, நட்சத்திரகாரகம் தெரியல, பாவகாரகம் தெரியல. ஆனால் உத்து பார்த்தா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அப்படி படம் போட்டு காட்டுதா இல்லையா? ஆமா சார், தெளிவா புரியுது. சரி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை. இந்த பஞ்சாயத்து அணி உள்ளார போலாமா? போலாமா? சார் கூப்பிடுறேன் சார். ஏன்னா சித்ரு செவ்வாய் நெகட்டிவா இருக்குல்ல. யாரு? சார் குமார் பேசுறேன். போகக்கூடாது இல்ல. ஏன் போகக்கூடாது? ஏன்னா செவ்வாய் அவயோகியே சார். செவ்வாய் வந்து அவயோகி. செவ்வாய் வந்து நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த யோகம் வந்து நமக்கு வந்து ஆயில்யம் கேட்ட ரேவதியில் வந்து கிடைக்கும். கிருத்திகை உத்திர உத்திராடத்தில் கிடைக்கும். பூசம் மானசம் உத்திராடாதில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து சூரியன் எங்க போயிட்டு இருக்காரு? மகத்துல போயிட்டு இருக்காரு. கண்டுதானே? சாரி, செவ்வாய், கோச்சார செவ்வாய் எங்க போயிட்டு இருக்காரு? மகம் தான் சார். மகம் ஓகே, அது வந்து நல்லா தான் இருக்கு, அந்த இடம் பாசிட்டிவா தான் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஓகே.
ஆனால் இது என்ன மாறும் அப்படின்னா தற்காலிகமாக வந்து நல்லதாக போயிட்டுருக்கோம். செவ்வாய் வந்து அவயோகங்கிறதுனால சில இடங்களில் அவர் வந்து வரும்போது ஃபெயிலியர் ஆவார். அப்போ நம்ம ஏன்னா இதில் வந்து தலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் குருஜி. பொதுவாகவே நம்ம வந்து அவயோகத்தினுடைய காரகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகளுக்கு உள்ளாரெல்லாம் போகக்கூடாது. நம்ம கோவப்படக்கூடாது. அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே குருஜி. ஆமாம், இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்க குருஜி, சரிங்க குருஜி. ஒவ்வொருத்தருடைய அவயோகத்தையும் எடுத்து பாருங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் அதில் வந்து உள்ள அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தாவே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சரிதானே? சரிங்க சார். ஓகே குருஜி. ஆமாம் குருஜி. ஓகே, இன்றைய வகுப்பு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு? சுமாராக இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். சார் ரொம்ப டீடைல்டா இருந்தது. நிறைய வேலை பண்ணணும் சார் நாங்க. அப்பதான் இதை கிராஸ் பண்ண முடியும். அதாவது அன்னன்னைக்கு நடக்கிற இந்த 5 நாளாக நடந்த விஷயங்களை கூட அப்படியே லைவாக வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஆமாம் சார். என்ன பத்மாவதி, எப்படி காட்டுது ஜாதகம்? ஆமாங்க குருஜி. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல குருஜி. அதாவது ஜோதிடத்தில் வந்து நிறைய முறைகள் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் தவறான இடங்களில் போய் சுற்றிட்டு இருந்தாக்க பல வருடங்கள் ஆகும். ஆனால் ஆமாங்க குருஜி. நம்மக்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்னா யோகா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஞானம் பிறந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஏதோ இந்த பிரபஞ்சம் வந்து இந்த லூசு பையனுக்கு ஏதோ எனக்கு வந்து கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருக்குது. அதனால ஏன்ட்ட யார் வந்தாலும் நான் ஞானத்தை கொடுத்துருவேன். நான் கரெக்டு தானே? ரைட். இப்போ எல்லாமே வந்து கோச்சார கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். எப்பொழுதுமே வந்து புதனுடைய வழிபாடையும் சூரியனுடைய வழிபாட்டையும் எடுக்க தவறாதீங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த 2 கிரகங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டே இருக்கும். சூரியன்னா சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, காளை மாட்டுக்கு உணவு கொடுக்கறது, சூரிய நமஸ்காரம், சூரியனுடைய மந்திரங்கள், பாடல்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் சூரியனாவே இருக்கணும். புதன் அப்படின்னா செவ்வாயை விட்டுடணும், நரசிம்மரை விட்டுடணும். அதே போல் லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐகிரிவர் வந்து விட்டுடணும். சந்திரன் திருப்பதி போகலாம், போகக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நியூட்ரலாக இருக்காரு. திருப்பதி வழிபாடு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. திருப்பதி தாராளமாக போய்க்கலாம். இப்போ அந்த மாதிரி பெருமாளை வழிபாடு பண்ணும்போது சூரியனை வந்து பூஸ்ட் பண்ணிக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி அந்த உணவுகள், அதனுடைய ஜெம்ஸு, துளசி, துளசிமணி மாலை, கருங்காலி, நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். இதையெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது எவ்வளவு மோசமான கிரக அமைப்பாக இருந்தாலும் அதை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது கோச்சார கிரகங்கள் வந்து காப்பாற்றி உனக்கு வந்து உனக்கு உண்டான தேவைகளை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்பது நல்லது. கேட்டை எப்பொழுதுமே நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்டைக்கு உண்டானது வந்து இந்திரன் வழிபாடு. கேட்டைக்கு இன்னும் காயத்ரி மந்திரம் இருக்கு. கேட்டைக்கு உண்டான உணவு வந்து செர்ரி பழம். இவர் தான் கெட்டவர், இவர் வந்து நல்லவர், இவர் தான் இவரை வந்து மாத்துறாரு. அப்போ இந்த இடத்த நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்திரன் வழிபாடு எடுக்கணுமா குருஜி? தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? அதே போல முக்தியை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். பிரபஞ்சத்தினுடைய நிறைய ரகசியங்களை வந்து இந்த ரேவதி வந்து வச்சிட்டு இருக்கு. நேற்றைக்கே வந்து நான் சொன்னேன், சோழையராஜன் ஜாதகத்தில் காட்டினா இல்லையா? ஆமாம் சார். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆயுளத்துல கோச்சார குரு பகவான் வந்து வராரு. வந்துட்டு இருக்காரா இல்லையா? வந்துட்டு இருக்காருங்க சார். அதனாலதான்
நம்ம பத்மாவதி வந்து என்கிட்ட வந்து படிக்க வந்திருக்காங்க. புரிஞ்சுதா? கரெக்ட் ஆகுதுங்க சார். ஆமா குருஜி. எல்லா ஜாதகத்துலையும் கனெக்ட் ஆகும். இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லா ஜாதகத்தையும் போட்டு ஏன் படிக்க வந்தீங்கன்னு கனெக்ட் பண்ணி கரெக்டா? ஆமாங்க சார். மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், கேது, ஞானக்காரகன் கேது. இவன் வந்து புனிதமடையாமல், இந்த 2 நட்சத்திரங்கள் கேது பகவான் வந்து புனிதமடையாமல் எவர் ஒருவராலும் என்னுடைய வகுப்புக்கு வந்து வர முடியாது. அவங்க கிளாஸ்ல இருக்கிற 50 பேருடைய 55 பேர் இருக்கிறீங்க, 55 பேர் ஜாதகத்தையும் பதிவு பண்ணுங்க. 55 ஜாதகம் நான் வந்து 2-3 நாளில் வந்து வாய்ஸ் போடுறேன். நான் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு ஒரு ஜாதகத்தில் இந்த 2 நட்சத்திரம் ஒரு கேது தவிர மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். 55 ஜாதகத்தை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு ஜாதகத்தில் மிஸ் ஆனால் கூட நான் வேணா இந்த தொழிலை கூட விட்டுறேன். அவ்வளோ ஆணித்தரமான சிஸ்டம் இது. இதுக்குள்ளாரெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? சொன்னதை அப்படியே மாதிரி கேட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும், மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைச்சிரும். நானும் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் வரும், வாங்கம்ப கொடுத்தது போக மீதி பொக்கிஷத்தெல்லாம் தூக்கி கொடுத்துருவோம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? என்னன்னா இப்போதைக்கு வந்து என்னன்னா கிளாஸை மிஸ் பண்ணாம இதையெல்லாம் வந்து பிற ஜோதிடத்தோட வந்து கம்பேர் பண்ணிக்காம ஒரு வீணா போன மெத்தடெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதோடு போய் இந்த சிஸ்டத்தை வந்து கம்பேர் பண்ணிடாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணால் எனக்கு எந்த வித நஷ்டமும் இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து கை நழுவி போயிடும். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு புரிதல் கிடைக்கும். அதை வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? குருஜி நாளைக்கு கிளாஸ் இல்லை. நாளைக்கு வகுப்பு இல்லை, நாளைக்கு ஃபுல்லாக லைவில் இருக்கு. நான் ஆக்சுவலாக வந்து நாளைக்கு வந்து மதியம் வந்து ஒரு 12:30 மணிக்கு ஒரு லைவ் நடக்கும். 12:30-1 மணி ரேஞ்சில் ஒரு லைவ் இருக்கும். இதுவரை நான் வந்து வகுப்பில் கூட கொடுக்காத அபயோக கோவில் லிஸ்ட் வந்து நாளைக்கு கொடுக்குறேன் லைவ்ல. 27 நட்சத்திரங்களுக்கும். சரியா? முடிஞ்ச அளவு எல்லாரும் அந்த லைவ்ல வந்து பாருங்க. அதே போல் லைவ்ல வந்து பார்க்க மட்டும் கூடாது, லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? என்னுடைய வியூஸ் வந்து இன்னும் அதிகமாக போகும். ஒரு குருஜினுடைய ஒரு லைவ் நடக்குதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணலாம், ஒரு ஷேர் பண்ணலாம். எவனோ வீணா போனவனுடைய வீடியோனுடைய லைவெல்லாம் வந்து பட்டை கிளம்புது வியூவு. 2 லட்சங்கிறானுங்க, 3 லட்சங்கிறானுங்க. ஆனால் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் போகும். ஏன்னா இதுவரை நான் வந்து யார்ட்டையும் இந்த மாதிரி பேசுனதில்லை. அது அவங்களுடைய பிரியம் அப்படின்னு வந்து கண்டுக்க மாட்டேன் நான். ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் முடக்கு கோவில் லிஸ்ட்டு தரேன், எல்லாம் எழுதிக்கோங்க. பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே. நான் பார்ப்பேன் அந்த கமெண்ட்டை. நான் இதுவரை கமெண்ட்டை போய் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். யார் வந்து என்னை திட்டாலும் பார்க்க மாட்டேன், புகழ்ந்தாலும் பார்க்க மாட்டேன். ஆனால் நாளைக்கு பார்ப்பேன் யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு நான் வந்து நோட் போட போகிறேன் இதுக்கு மேலே. சரியா? ஓகேங்க சார். மதியம் ஒரு லைவ் இருக்கு. ஈவினிங்ல வந்து ஒரு 7 மணி ரேஞ்சுக்கு ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு லைவ் இருக்கு. அதையும் விளையாட்டாக நினைக்காதீங்க, அதையும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதுலேயும் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். 2லையுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வீணா
அப்படின்னா அப்புறம் வந்து ஸ்ரீதேவி இருக்கியா? இருக்கு. ஸ்ரீதேவிக்கு தான் என் கூட தான் இருக்குது. ரவி முனுசாமி இருக்கீங்களா? அவரே என் கூட தான் இருக்காரு. வாய் தரங்க. ஆமா குருஜி. 2 பேரும் என் கூட தான் இருக்காங்க. இது மேலே என்னுடைய வீடியோவில் வந்து யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க, யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓகே. ஓகே. சரியா? யார் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்களோ, ஆமாம், யாரெல்லாம் இதை தொடர்ந்து பண்ணுறாங்களோ அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. ஓகே. அவங்களுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது ஜோடி போடுவோம். சரி, ஓகே. வகுப்பு முடிஞ்சது. நாளைக்கு வந்து லீவு. சண்டே வந்து கண்டிப்பாக கிளாஸ் இருக்குது. சரிங்களா? சரிங்க சார். நன்றிங்க சார். வணக்கங்க சார். சரி, ஓகே. அதாவது என்னன்னா, யார் வந்து எந்த நேரத்துல நைட்டு 11 மணி, 12 மணி, 2 மணி, விடிகாலையில் 5 மணி, 7 மணி, எந்த நேரத்துல வந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, எந்த வித பலன் கேட்டாலும் நான் வந்து உடனே வந்து போட்டு சொல்லுவேன். நான் அவங்களுக்கு சரி ஏதோ அர்ஜென்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன், 11 மணிக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். சிலர்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. நிறைய ஃபுல்லாக வேலைமா, என்னால் முடியல, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க ஐயா, அர்ஜென்ட்டுங்கய்யா, காலையில் ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டுமா அப்படிம்பாங்க. சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எழுந்திரிச்சு பார்த்து கொடுப்போம். இந்த மாதிரி என்னை தேடி வந்த அத்தனை பேரையுமே நான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன். நான் ஜாதக பலன்கள் பார்க்க வந்தவங்க, படிக்க வந்தவங்க எல்லாருக்குமே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேட்குறேன், நாளையிலேருந்து என்னுடைய லைவில் நீங்கள் என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். ஓகேவா? நான் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி, ஓகே. வகுப்பு முடிச்சுக்கலாமா? ஓகே. ஐயா ஒரு விவரத்தை பதிவிடுறாங்க ஐயா. எம்என் குமார். ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் பாருங்க ஐயா, நேற்று ஏர் கிராஷ் நடந்ததுங்களே ஐயா சொன்னீங்க இது மாதிரி ஆயுட்காரகன் கிரகமாறிய சனையும் ஆயில முடிப்பவனுடைய சொன்னீங்க ஐயா. அது கரெக்டா நடந்தது பாருங்க ஐயா. கரெக்ட், 100% கரெக்ட் தான். இப்போ வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து வார். அது வந்து பகல்காம்ல வந்து ஒரு 26 பேர் இருந்தாங்க. ஐயா சொன்னது ஒவ்வொரு நடந்துட்டே இருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா சார். இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் இப்போ புதுசா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து ரஷ்யா உக்ரைன் அது வந்து பல வருஷம் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதை கணக்கில் சேர்த்த வேண்டாம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு ஈராக்கும் வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். சரி, ஓகே. முடிச்சுக்கலாமா? நன்றி சார். வணக்கம் சார். நாளைக்கு எல்லாம் லைவ் பாருங்க. இதுவரை தராத அவயவ கோவில் லிஸ்ட் வந்து 27 நட்சத்திரத்துக்கும் கொடுக்குறேன். முதல் முறையா அந்த சீக்கிரட்டை வந்து கொடுக்குறேன். சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. சரி. ஓகே சார். ரைட், வகுப்பு முடிச்சுக்கலாம். வணக்கம் சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச் குருஜி.